ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா, வெறிகள் பிரதேசத்தில் வெறிகள் கோயில் அன்பித்திருக்கிற அந்த வெறிகள் மலைக்கு தான் வந்திருக்கோம். திருவிழா டைமில் நிறைய பேர் இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் வந்திருப்பீங்க. இதுக்கு மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கோயிலை தாண்டி அந்த எல்லோரும் வாரத்துக்கு ரீசன் வந்து இங்கே இந்த மலையிலேருந்து பார்க்குற வியூ, வெறிகள் ஆறு மற்றும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற வயல் நிலங்கள் எல்லாம் மேலேருந்து பார்த்துக்கொள்ளலாம். இதுதான் அதுக்கு போகிற ஸ்டெப்ஸ். வந்து மேலே போய் வியூ எப்படி இருக்கணும் பார்ப்போம். இந்த கோயிலையும் பார்த்துட்டு அந்த வியூ எப்படி இருக்கணும் பார்ப்போம். இந்த தெரியும் பாருங்க, அந்த கோயில் தான் இருக்குது. இதால் இதால் சுற்றி போய் அங்கே ரெண்டு பார்ப்போம் ரிவ்யூ ஓப்பன் இருக்கான்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த கோயில். பார்த்தீங்கன்னா அந்த தெரு தான் திருவண்ணாமலை மட்டக்களப்பு பிரதான வீதி. அப்படி வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறிகள் கோயில் இங்கேருந்து பார்க்கலாம். அப்படி அதை சுற்றி அழகான பசுமையான வயல் நிலங்கள் இருக்குது. இப்போ இடத்துக்கிட்ட வந்து பெருமளவான இதில் வந்து கச்சான் பயிரிட்டுருக்காங்க. மற்றும் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி சோழனும் இதில் போட்டுக்கொள்வாங்க. வெறிகள் சோழன் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தோடு கொஞ்சம் பிரபலியமானது. வெறிகள் சோழன் எல்லோரும் கேட்டு வாங்குவாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெறிகள் ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. கோயிலை சுற்றி வந்து இங்கே விவசாய நிலங்களுக்காக இந்த இருக்கிற வெறிகள் ஆறு வந்து இங்கே போகுது. சுற்றி வர இருக்கிற கிராமங்கள் மற்றும் இதுகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த அங்கே வந்து சோழன் பயிரிட்டுருக்காங்க. வயலில் ஒரு அம்மா வேலை செஞ்சு கொண்டு இருக்காவும். உங்களுக்கு பார்த்தா வீடியோவில் தெரியும். ஒரு ஐயா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்படியே சுற்றி வர பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் கச்சான். இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், கச்சான் வந்து பிடுங்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக இங்கே அது பார்க்குற தெரியுதில்லை. கச்சான் பிடிங்கி தான் இருக்காங்க. பிடிங்கின கச்சான் வந்து அந்த கச்சான் விதையை மரத்துலேருந்து பிரித்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இந்த ஆறு இந்த இதால் போய் கொண்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்துட்டு பாதி நிலங்களில் அந்த எம்டி அதிர்ற நிலங்களில் வந்து கச்சான் பயிரிட்டு அதை அறுவடை செஞ்சுட்டாங்க. அதில் பார்த்தா தெரியும், சூம் பண்ணி காட்டுறேன். இதில் இந்த பிடிங்கின கச்சான்களை உலர்த்தி கொண்டிருக்காங்க. விதையிலேருந்து மரத்துலேருந்து கச்சானை தனியாக எடுக்கிற ப்ரோசஸ் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. இது தூரத்தில் இருக்கிறது அவங்களுக்கு காட்ட முடியாமல் இருக்குது. மற்றது இந்த வரைக்கும் உலர்த்தின கச்சானெல்லாம் இங்கே ஒரு இடத்த சேகரித்து வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தின செஞ்ச ரெடியாகின கச்சான் எல்லாத்தையும் இப்போ உரன் பேக்கில் பொது செஞ்சு கொண்டிருக்காங்க. மற்றும் அதை சுற்றி இருக்கிற நிலங்கள் அங்கால
நெற்பயிற்சி நடந்திருக்குது. இங்காலே கச்சான் விதைச்சிருக்காங்க. இங்கே வந்து இந்த மலையிலேருந்து இந்த வியூவை பார்க்கலாம். நீங்கள் வெயில் இல்லாத டைமில் வந்தால் உங்களுக்கு ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக அந்த சீனரி சொல்ல பார்த்து கொள்ளலாம். இங்கால ஒரு தண்ணி அவளை சுற்றிருக்கிற நிலம், பறவைகளோட சத்தம்னு சொல்லி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வைப்பை நீங்கள் இங்கே உணரலாம். அதை பார்த்தா தெரியும். மற்றது உங்களுக்கு தெரியும், இப்போ பாருங்கள் இந்த வயலில் குழப்புறதுக்காண்டு கொஞ்சம் பேர் இதுக்குள்ளே திருறாங்க. இந்த இடத்துல இவங்க ஆட்கள் இருக்கிறதால அங்கால போய் எல்லாமே விடுத்து ஸ்டொப் ஆகி நிற்கிறாங்க.